வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவு மல்லி செடியை தொட்டி மாற்றிட்ட பிறகு எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. தொட்டி மாற்றிட்டு 2 வாரத்துக்கு பிறகு செடியில் இருக்கிற எல்லா முத்தின இலைகள் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துட்டேன். இந்த இலைகளில் எந்த நோய் தாக்குதலும் இல்லைன்னா நம்ம அந்த இலைகளை தொட்டியில் அப்படியே போட்டுடலாம். அதுக்கு கம்போஸ்ட் ஆகிடும். இதுவே பூச்சி தாக்குதலான இலைகளாக இருந்தால் நம்ம ட்ராஷ் பண்ணிடணும். நிறைய பேர் பயப்படுவாங்க, இந்த மாதிரி இலைகளெல்லாம் கிள்ளி எடுத்துடலாமா, எடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி பண்ணோன்னா செடி இறந்துடுமா, அப்படியெல்லாம் பயப்படுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி எல்லா முத்தின இலைகள் எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துட்டோன்னா நமக்கு ஒவ்வொரு கணுவில் இருந்தும் நிறைய துளிர்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இலைகளை கிள்ளும்போது சாயந்தர நேரத்தில் கிள்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்னிங் நீங்கள் பண்ணும்போது பீக் வெயில், நம்ம டெக்ஸாஸில் அடிக்கிற வெயிலுக்கு செடியெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். இப்போ நான் எல்லா இலைகளையும் தொட்டிலேயே போட்டுட்டேன். நம்ம மல்ச்சி மாதிரி தான் அதுவும் சாயில் ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் கிள்ளிட்ட பிறகு நமக்கு நிறைய துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு கணுவில் இருந்தும். அப்போ தான் செடிகள் நல்லா வளரும், நிறைய பூக்கள் கிடைக்கும். இது ஒவ்வொரு முறையும் பண்ணணுமா, இலைகள் பெருசாகிட்ட பிறகு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் தான் சொல்வேன். அப்படி இலைகள் எல்லாம் பறிக்காமல் விட்டுட்டோன்னா அந்த முத்தி இலைகள் அப்படியே இருக்கும். நமக்கு புதிய துளிர்கள்லாம் வராது, பூக்கள் நிறைய கிடைக்காது. என்னோடய செடி பெரிய செடி, ஆனால் அதில் 4-5 பூக்கள் தான் பூக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல அந்த இலைகள் எல்லாத்தையும் பறிச்சிடுங்க. இந்த மாதிரி நிறைய துளிர்கள் எவ்வளோ மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நம்மளோட செடி. நான் வேறு எதுவுமே கொடுக்கல, நம்ம மாற்றின அந்த கலவை தான், வேறு ஒன்றுமே பண்ணலை. நான் செடிகள் நல்லா வளர்ந்துருச்சு, நிறைய செடி முழுக்க மொட்டுக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. செடியை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் செடிக்கு இந்த மண் கலவையை கொடுத்து செடியை வச்சு பாருங்கள், உங்கள் செடியும் இதே மாதிரி நல்லா வளரும். இப்போ நம்ம செடியில் சின்ன மொட்டுக்கள்லாம் பெருசாக வளர்ந்து வெள்ளை முத்துக்கள் மாதிரி எப்படி இருக்குது ஒவ்வொரு மல்லி மொட்டும் பாருங்களேன். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட செடியும் நல்லா வளரும். இப்போது டெக்ஸாஸில் பீக் வெயிலாக இருக்கே, இப்போ நம்ம இந்த மாதிரி தொட்டி மாற்றலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வேண்டாம். கொஞ்சம் மிதமான வெயில் இருக்கிற அன்னைக்கு வேர் பகுதியில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கம்போஸ்ட்டு, எர்த்வார்ம் காஸ்டிங் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும். மல்லி செடிகளை நல்லா வெயில் பகுதியில் வையுங்க. அப்போ தான் மொட்டுக்கள்லாம் நல்லா பெருசாகி நமக்கு வாசனையான பூக்கள் கிடைக்கும். செடிகளுக்கு அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி எல்லாம் கொடுக்கலாம். மொட்டுக்கள் சின்னதாக இருக்கும்போது வாழைப்பழத்தை கரைச்சி 24 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணீரை ஃபில்டர் பண்ணி 1:2 ரேஷியோ அளவுக்கு தண்ணீரில் நல்லா கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்படியே வாழைப்பழத்தை கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நிறைய ஈக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும், சாயிலோட டெக்ஸ்சரும் மாறிடும். அதனால் எந்த ஒரு டிப்ஸாக இருந்தாலும் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷம் டெக்ஸாஸில் நிறைய மழை வந்ததுனால செடிகளுக்கு டபுள் பூஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் செடிகள் இன்னும் நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம கொடுத்த மண் கலவை இல்லாமல் இயற்கையும் தான் அதுக்கு ஒரு ரீசன்னு. வேர் முதல் நுனி வரை எவ்வளோ மொட்டுக்கள் எடுத்திருக்கு பாருங்கள் நம்மளோட செடி. மல்லி செடிகளை எப்பொழுதும் சின்ன செடியாக இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ் தொட்டியில் வைங்க, மீடியம் சைஸ் செடியாக இருந்துச்சுன்னா லார்ஜ் சைஸ் தொட்டியில் வைங்க. செடி நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய தொட்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு செடிகள் நிறைய பூக்களை கொடுக்க ஆரம்பிக்கும். டெக்ஸாஸில் அடிக்கிற வெயிலுக்கு 2 வேளை தண்ணீர் கொடுங்க. செடிகளை ஷேடோ கிளாத் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஷேடோ கிளாத் வால்மார்ட், ஹோம் டெபார்ட், அமேசான் எல்லா கடைகள்லையும் இருக்குது. அதை வாங்கி பயன்படுத்தலாம். செடிகளில் இருக்கிற மொட்டுக்களை பறிக்கும்போது அடியில் இருக்கிற காம்போடு சேர்த்து கிள்ளி எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது பக்கத்தில் இருக்க மொட்டுக்களுக்கு நல்லா சத்துக்கள் போய் மொட்டுக்கள் நல்லா பெருசாக வளரும், நிறைய துளிர்களும் வர ஆரம்பித்து இன்னும் அடுத்த சைக்கிள் மாதிரி தான் நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். வெறும் மொட்டுக்களை மட்டும் நம்ம பறிக்கும்போது அந்த காம்புகள் ட்ரை ஆகி விழுகிற வரைக்கும் செடிகள்லேருந்து நிறைய சத்துக்களை உறிஞ்சோம். புதிய துளிர்கள் வரத்துக்கும் லேட் ஆகும். நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மொட்டுக்கள் கிடைக்கும். நம்ம மல்லி செடி
எவ்வளோ பூக்களை கொடுத்துருக்கு பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கும் நம்ம குட்டி மல்லி செடி இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ பூக்களை கொடுத்துருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த செடியை தொட்டி மாற்றின வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.